தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 1 அதிகாரத்துல சத்தியத்தை கேட்டும் தேவனை அறிந்தும் அவருடைய வார்த்தைக்கும் அவருக்கு முதலிடம் கொடுக்காதபடி அந்த வார்த்தையின்படி வாழாத ஜனங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற காரியங்கள், தேவன் அனுமதிக்கிற காரியங்கள் என்ன என்பதை நாங்கள் இங்கே பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று 3 காரியங்களை பார்த்தோம். 1, வேசித்தனம், துரோகம், பொருளாசை பார்த்தோம். அடுத்தது 1:29 குரோதத்தினால் நிறையப்பட்டு குரோதம். அடுத்தது பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும். பொறாமை அநேக ஊழியக்காரங்கள்ட்ட காணப்படுற காரியம், அநேக விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள்ட்ட காணப்படுகிற காரியம். ஒருவன் தங்களை விட நன்றாக ஊழியம் செய்து விடக்கூடாது, இன்னொருவனை ஆண்டவர் அவர்களை விட வல்லமையாய் பாவித்து விட கூடாது, தன்னுடைய சபையை விட அந்த சபைக்கு ஜனங்கள் போய்விடக் கூடாது. பொறாமை. ஒருத்தன் நல்லா இருந்தா பொறாமை, எரிச்சல், எப்படியாவது அவனை தூற்றுகிறது, அவன் விழுந்துடணும் என்று எதிர்பார்க்கிறது, உள்ளத்துல நினைக்கிறது, அநேக இடத்துல இருக்கிறத கண்டிருக்கிறேன். என்னட்டையும் உங்கள்கிட்ட இல்லாதபடி ஆவியானவர் வழி நடத்துவாராக. எல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி, இந்த வசனத்தின்படி வாழாதபடி நாங்க இருக்கும்போது தான் இது எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய தொடங்கும். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல என்றால் தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல என்றால் அங்க அவருடைய வார்த்தைக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கல. அப்படி நாங்க வாழும்போது அங்க பிசாசு உடைய காரியங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய தொடங்கும். இதுல சந்தேகமே இல்லை. 2 காரியம் தான் ஒரு மனுடைய வாழ்க்கையில இருக்க முடியும். ஒன்று தெய்வம் அல்லது சத்துரு. தெய்வத்தோடு வாழும்போது சத்துருடைய காரியங்கள் எங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியாது. அதே மாதிரி சத்துருவோடு வாழும்போது தேவனுடைய காரியங்கள் என்கிட்ட இருக்க முடியாது, கிரியை செய்ய முடியாது. இதை நல்லா விளங்கி கொள்ளணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அறிந்த தெய்வத்தை சத்தியத்தின்படி தேடல, அந்த சத்தியத்தின்படி வாழலன்னா இப்படியான காரியங்கள் வரும். என்ன? பொறாமை, கொலையினால. நாங்க ஒரு மனிதனை அங்கே மாமிசத்தின்படி கொலை செய்யாவிட்டாலும் மனதில் அநேகரை நாங்கள் கொலை செய்திருக்கிறோம். அநேகர் செத்திருந்தால் நல்லது என்று நினைத்திருக்கிறோம். அநேகர் உண்டு. இந்த நிலைமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றப்பட வேண்டும். ஆவிக்குரியவர்களாய் சத்தியத்தை தேடி தியானித்து அதன்படி வாழுகிறவர்களாய் நாங்க இருக்க, எனக்கும் உங்களுக்கும் ஆவியானவர் வசனத்தை கேட்கிற, அந்த வசனத்தை வாஞ்சிக்கிற, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற, அதன்படி வாழுவதற்கு முயற்சி செய்கிற எனக்கும் உங்களுக்கும் இப்படியாய் அவர் அருவருக்கிற, அவர் வெறுக்கிற பிசாசனுடைய அவனுக்கு சொந்தமான அந்த காரியங்கள், இது வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாமை, கொலை, வாக்கு வாதங்கள், மிச்ச காரியங்களை நாளைக்கு நாங்க பார்ப்போம். இவைகள் இல்லாதபடி நாங்க தொடர்ந்து வாழ தேவன் எனக்கு உங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.